பொண்ணு பிடிச்சிருக்கா? நம்ம வீட்டுல எல்லாமே அவங்கதான். ஏண்டி பொண்ணு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சா போதுமா? ஏண்டா சங்கரா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. எனக்கு பொண்ணு பிடிக்கிறது இருக்கட்டும்பா, பொண்ணுக்கு என்ன பிடிச்சதான்னு கேளுங்க முதல்ல. சும்மாறா, ஒருவேளை பிடிக்கலன்னு சொல்லிட்டா எதுக்கு ரிஸ்க்? மாப்பிள என்ன சொல்றாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறேன். 1-2 சினிமா பாட்டு பிரமாதமா பாடுவா. ஒரு பாட்டு ஒண்ணு பாட சொல்லுங்க. அம்மா ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. பாடுமா? சங்கரா. அம்மா பாட முடியலமா, முடியலமா, நெஞ்சு வலிக்குதுமா, உயிர் போற மாதிரி இருக்குமா. இதோ அந்த பெண்ணின் உயிர் பிரிய போகிறது. மார்க்கண்டேயனின் உயிரை அந்த பெண்ணின் உடலிலே செலுத்திவிடு. இதோ செலுத்துகிறேன் நாரதரே. ஹாய் சங்கரா. டேய், என்னப்பா இது? சங்கரா என் பேரை சொல்லி கூப்பிடுற? அதானே, குரல் வேற ஆம்பளை குரலா இருக்கு. அது வேற ஒண்ணு இல்ல, சங்கராபரண சங்க சாஸ்திரி அப்படியே இமிடேட் பண்றான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நகரமா தள்ளி வரையா? எப்படா இருக்க? என்னடா ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிடும் போல் இருக்கு. சங்கரா அப்போ ஏண்டா அடிக்கடி எங்க அப்பா ஒரு அல்பனுவியே, அந்த அல்பம் இதுதானா? நானேதான். பவானி யார் இந்த அம்மா? ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்துல வந்து பல வளன்னு. ஏண்டா டைபிஸ்ட் மனஜாவை லவ் பண்ணிட்டு இருந்தியே, ரைட் பண்ணிட்டியா? ஏயா பையன் மாதிரி வளர்த்திருக்கேன்னு சொன்னியே, இதானா? டேய், உங்க அப்பா அல்பத்தை கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லு, இல்லைன்னா பளீர்னு ஒரே அற. டேய், நம்ம ஹெட்லார் கேராம்பரம் இல்ல, போன வாரம் மேல பார்த்தேனே. ஐயோ, அவன் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான்டா யமலோகத்துல பார்த்தேன். நாம கேட்டா ஒரு குண்டு ஊசி கூட கொடுக்க மாட்டான்ல, உடம்பு பூரா ஊசி குத்தி வச்சிருக்காங்க. ஏயா பைத்தியத்தை தலையில கட்டலான்னு பாக்குறியா? ஓய், யாரையா பைத்தியம்? பவானி. யாரம்மா அது பவானி? பவானி பவானின்னு உயிரை வாங்கிட்டு இருக்க. டேய் மச்சி, ஒரு தம் இருந்தா கூடுறா. தம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சுடா. தம்மா? அப்பா பொண்ணு வேணா, ஒண்ணு வேணா, பாப்பா ஓடிடலாம். இப்படி பண்ணிட்டானே பவானி, அடி பாவி. பைத்தியமா நடிச்சு காரியத்தை கெடுத்துட்டியே. பையனை பிடிக்கலன்னா சொல்லி தொலைக்க வேண்டியதானே. ஏய், யாரையா பைத்தியம்? நீ பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம். பைத்தியம் கீத்தியம்னு உதப்படுவ, ஜாகிரதை. எங்கிட்டே பைத்தியமா நடிக்கிறியா? சரிதான் போயா. என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? பவானி. மிக்க நன்றி நாரதரே. மார்க்கண்டேயன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாலும் வைத்தீர், நாம் நிம்மதியாக சோபானம் அறந்து விடுகிறது. இட்ஸ் ஆல் ரைட். எப்படியோ நீங்கள் எல்லோரும் சந்தோஷமா இருந்தால் சரிதான். எப்படியா சந்தோஷமா இருக்க விடுவேன்? மார்க்கண்டேயனா, நீ ஏனப்பா மறுபடியும் இங்கு வந்தாய்? நல்ல கதையா இருக்கு. யோ, என்ன நினைச்சீங்க? எல்லாரும் சேர்ந்து ஒரு பொம்பளை உடம்புல கொண்டு போய் விட்டீங்க. நீதானே பூலோகம் திரும்ப வேண்டும் என்று கூறினாய். ஏயா அதுக்காக இப்படியா? இவருக்கு காதெல்லாம் என்னன்னு தெரியாது, கட்ட பிரம்மச்சாரி, பாவம், ஒத்துக்கிறேன். உனக்குமா தெரியாது? இங்கதான் ஆளுக்கால் செட்டப்பே வச்சிருக்கீங்களே. அதற்கு என்ன வந்தது இப்பொழுது? நீ கூற வந்த விஷயத்தை கூறு. ஆமா, இந்த கோபத்துக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்லையே. ஏயா எனக்கு பொம்பளை உடம்பு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பொம்பளை எப்படி லவ் பண்ண முடியும்? பாரு, உங்க ஊர்ல என்ன சிஸ்டம் எனக்கு தெரியாது, ஆனா பூலோகத்துல ஆம்பளை தான் பொம்பளையை காதலிக்கணும், அதுதான் கம்பல்சரி. முடிஞ்சா எனக்கு ஆம்பளை உடம்பு கொடுங்க. இல்லை என்றால் இருக்கவே இருக்கு விசாரணை கமிஷன். ஏங்க, இந்த சிவபெருமான் ஊர்ல தான் இருக்காரு. நில் மார்க்கண்டேயா, மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடு. இன்று மாலை வரை பொறுத்தது, உனக்கு கண்டிப்பாக ஏதாவது உபாயம் செய்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, கண்டிப்பா சொல்லிட்டேன். எனக்கு ஆம்பளை உடம்பு தான் வேணும். பார்ப்போம். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்த மார்க்கண்டேயனை நிறுத்தார் எனக்கு இரவெல்லாம் உறக்கமே வரமாட்டேன் என்கிறது. இதனை எவ்வாறு இங்கிருந்து பூலோகத்திற்கு எடுப்பது? தவிக்கிறேன், நான் வழி ஒன்றும் தெரியவில்லை. நாரதரே, இப்படி செய்தால் என்ன? ஆக்கும் கடவுளான பிரம்மாவிடம் சென்று நமது நிலைமையை நன்றாக விளக்கி ஒரு புதிய உடலை படைக்கச் சொல்வோம். அந்த புதிய உடலில் மார்க்கண்டேயன் உயிரை புகுத்தி அந்த உடலை பூலோகத்திற்கு அனுப்பிவிடுவோம். எப்படி யோசனை? அருமையாக இல்லை? செய்யலாம். ஆனால் பிரம்மாவோ லாங் லீவ் போட்டுவிட்டு யாகம் செய்ய போய்விட்டார். இப்பொழுது சிருஷ்டி வேலைகளை அவருடைய அசிஸ்டன்ட் வஜ்ரகும்பன் அல்லவா கவனித்துக் கொண்டிருக்கிறார். வஜ்ரகும்பன் தானே, விடு கவலையை. அவன் ஒரு மாதிரியான பேர்வை, அன்பளிப்பென்றாலே அசடு வழிவான். அப்படியானால் வேலை சுலபமாக முடிந்து விட்டது என்று சொல்லுங்கள். சித்ரகுப்தா, உடனே வஜ்ரகும்பனை அழை. இப்பொழுதே கூப்பிடுகிறேன். ஓகே. ஹலோ ஹலோ, யமலோகம் காலிங் பிரம்மலோகம். அட்டென்ஷன் மிஸ்டர் வஜ்ரகும்பன். செக்டர் 4, ஆர்டர் நம்பர் 483.
ஓகே, தேங்க்யூ. ஓவர். மகாபிரபு, வஜ்ரகுமார் வந்து கொண்டிருக்கிறார். வாக்கி டாக்கியில் மெசேஜ் கிடைத்தது. காலதேவனுக்கு என் காலை வணக்கங்கள். வா வஜ்ரகும்பா வா. உன்னிடத்தில் எனக்கு ஒரு சிறிய உதவி தேவைப்படுகிறது. உதவியா? உதவி சொன்னார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், என்ன உதவி வேண்டும்? எனக்கு உடனடியாக ஒரு மானிட உடல் தேவை. எப்படியாவது தயார் செய்து கொடுக்க வேண்டும். லைசன்ஸ் இல்லாமல் மேனுஃபேக்சர் செய்வது சட்ட விரோதமாயிற்றே. ஐயா, பொற்கையில் வேணா கொஞ்சம் கீழ்ச்சிக்க. காலதேவா, உடல் தயாரித்து கொடுப்பதில் சில வில்லங்கங்கள் இருக்கின்றனவே. என்னையா வில்லங்கா? பிரம்மதேவன் எலும்புகளை எல்லாம் எண்ணி வைத்து விட்டு போயிருக்கிறார். அதிலே ஒன்று குறைந்தாலும் என் எலும்புகளை எண்ணி விடுவார். ஆனால் நான் ஒன்று வேண்டுமானால் செய்யலாம். என்ன அது? சதைகள் வேண்டுமானால் தருகிறேன். சதையா? எஸ், ஃபிளஷ். அது எப்படி சாத்தியமாகும்? குழந்தைகளை 4.5 பவுண்டு, 5.5 பவுண்டு, 6.5 பவுண்டு என்று படைக்க வேண்டும் என்று பிரம்மாவின் விதி. ஏன் வச்சிருக்கும்பா? இப்போது கிலோகிராம் கணக்கல்லவோ? நான் வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரே இடைஞ்சலாக இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது வேண்டுமோ? நான் குழந்தைகளை ஒட்டுமொத்தமாக 4 பவுண்டாகவே இல்லை 2 கிலோவாகவே படைத்து விடுவேன். அங்கே கொஞ்சம் சதை கிடைக்கும். ஒரு குழந்தைக்கு பெரிதாக மூக்கு வைக்க வேண்டும் என்றால் அங்கே வலித்தெடுத்து விடுவேன். அங்கே கொஞ்சம் சதை கிடைக்கும். இன்னும் சதை வேண்டுமானால் இருக்கவே இருக்கிறார் சிபி சக்கரவர்த்தி. அவரை கேட்டால் தொடையை கிழித்து சதையை கொடுத்து விட்டு போகிறார். இப்படியாக சதையை வேண்டுமானால் சேர்த்து விடலாம். உங்கள் கைவசமா உயிர் இருக்கிறது. பிறகு உனக்கு என்னதான் தேவை என்கிறாய்? எலும்பு, எலும்புதான் தேவை. அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. பூலோகத்திலே மார்க்கண்டேயனுடைய எலும்பை கங்கையில் கலைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அதை ஒரு கலசத்திலே வைத்து அவன் வீட்டு சாஸ்திரிகள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு வந்து விட்டால் ப்ராப்ளம் சால்வ்டு. சபாஷ்! சித்திரகுப்தா, மார்க்கண்டேயன் எலும்பு கலசத்தை எடுத்து வர உடனே ஏற்பாடு செய். ஓகே. ஃப்ளையிங் ஸ்குவாட் 8. மூளை? ஆமாம், இவன் எங்கு பிறக்க போகிறான்? பரதகண்டத்தில். பிறகு என்ன, அங்கு மூளையே தேவையில்லையே. அதுவும் சரி. நான் வருகிறேன் பிரபு. நாராயண நாராயண. ஓ நாரதரா, உம்மை எங்கேயெல்லாம் தேடுவது? நீர் கொடுத்து வைக்காத ஆளையா. என்ன விஷயம்? நேற்று ஒரு அபாரமான ஆட்டம். பெயர் கேபரையா. கேபரே. இப்படி கண்ட ஆட்டத்தை பார்த்துக் கொண்டிரு. உன் பதவிக்கு வந்திருக்கும் ஆட்டத்தை தெரிந்து கொள்ளாது. பதவிக்கு ஆட்டம்? மார்க்கண்டேயனை இங்கு எவ்வளவு நாட்கள் தங்க வைப்பது? சிவனுக்கு தெரிந்தால் என்ன ஆவது? வழி தெரியாமதான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் சுவாமி. சோமபானமாக இருக்கட்டும், இப்படி குடித்தால் எப்படி வழி தெரியும்? தற்காலிகமாக இவன் உயிரை யார் உடம்பிலாவது செலுத்திவிடும். பின் சமயம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம். மொத்தத்தில் அவன் இங்கு இருக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம், விதி முடியாதவர்களை இங்கு தங்க வைப்பது ஆபத்துதான். கவலைப்படாதே. பூலோகத்தில் வேதபுரம் முதல் வீதி 24 நம்பர் சியில் ஒரு பெண் சாக கிடக்கிறாள். அவள் உடலில் இவன் உயிரை செலுத்திவிடும். இவன் ஆணாயிற்றே, பெண்ணின் உடம்பிலா? நோ லாஜிக். இதுதான் மார்க்கண்டேயனுடைய அஸ்தி கலசம். அதை எப்படி கண்டுகொண்டாய்? நீ கிங்கரனாகவே இருந்து ரிட்டையர் ஆக போகிறாய். சாவித்திரி மார்க்கண்டேயனுடைய அஸ்தி கலசத்திற்கு மாலையை மாட்டாமல் மற்றவருடைய கலசத்திற்கு மாலையை மாட்டுவாள். மாட்டையா? போவோமா? போவோமே. இந்த புறம் இன்னும் கொஞ்சம் சரி. முடியில் ஒரு சிறு திருத்தம். ஸ்டெப் கட்டிங்கில் ஒரு கட்டிங் குறை. பிரபு, உருவம் தயாராகி. நீ மிகவும் சாமர்த்தியசாலி. ஆமாம் ஆமாம். சித்திரகுப்தா, இவன் உடலிலே ஜீவ அணுக்களை செலுத்து. அப்பொழுதுதான் அவன் உயிர் பெறுவான். ஜீவனுக்கு விரயம் பண்ணாதே. மார்க்கண்டேயா,
இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தானே? சரி மார்க்கண்டேயா, இனி உன் இஷ்டம் போல் பூலோகத்தில் இருக்கும் வீட்டுக்கு செல்லலாம். தேங்க்யூ சார். வரையா சீனாக்குடா. கிண்டல இன்னும் எங்கடா ஆயிட்டு போறீங்க? ஹலோ, how are you? தனியா விட்டு பாருங்கடா. அடே வாங்க, ஓகேவா? கடைசியில் நீங்களும் இங்கதான். என்ன என்ன ஸ்நானமா? அப்பா, அடே மார்க்கண்டேனா, வாடா. ஆமா, நீங்க எங்க? அறிவு கெட்டவனே, விதி முடிஞ்சு போச்சு, இங்க வந்துட்டேன்டா. அப்படின்னா நீ செத்து போயிட்டியா? வெரி குட். அந்த வீட்டு சாவியை கொஞ்சம் கொடு. சாவியாவது பூட்டாவது, வீடு வாசல் ஸ்கூட்டர், உன் ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம், இதெல்லாம் எனக்கு எதுக்குடா? எல்லாத்தையும் ரேஸ்லயே விட்டேன்டா. ஆனா ஒண்ணு தெரியுமோ, ஒரு குதிரை கூட வரல. ஆமா, இங்க ஏதாவது ரேஸ் உண்டா? கர்மம். அதுக்கு இல்லடா, குதிரையை பார்க்கலனாலும் கொம்ப பார்த்தேன். மாடு கிடு இது மாதிரி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. நீ திருந்தவே மாட்டப்பா. கேடோ கட்டுப்போ, திரும்பி வர மாட்டல. ஆள விடு. சாவித்திரியை கட்டிக்கிட்டு எப்படி வாழ்ந்து காட்டுறப்பா. சாவித்திரியா? அவ எங்க இருக்கா? ஏ, அவளையும் வச்சு ரேஸ் ஆடிட்டியா? அது இல்லடா, நீ செத்து போன உடனே உன்னை மறக்க முடியலையேங்கிறதுக்காக ஒரு மனமாற்றத்துக்காக மதுரைக்கு போயிட்டாரா? என்னது? சாவித்திரியும் இல்ல, இல்ல வீடும் இல்ல, தாரையும் இல்லையா? இல்ல. பிரபு, இது தஞ்சாவூர் சீவன், இது கும்பகோணம் வெத்தலை, இது திருச்சி பன்னீர் புகையில். தஞ்சாவூரை கொடு. உட்கார் சித்திரகுப்தா. இருக்கட்டும், இருக்கட்டும். பரவாயில்லை, உட்கார். இன்றுதான் பிரபுவின் முகத்தில் நான் மந்தஹாசத்தை காணுகிறேன். மீண்டும் மார்க்கண்டேயா. ஏன் மார்க்கண்டேயா, நீ விளையாடுவதற்கு நாங்கள் தானா கிடைத்தோம்? நாளையா விளையாடுற? இது பாரு, இந்த விஷயம் ரொம்ப சீரியஸா போச்சு. நீ என்ன மாத்தி தூக்கிட்டு வந்துட்ட. இப்ப என்னாச்சு தெரியுமா? என் வீடு போச்சு, வேலை போச்சு, ஸ்கூட்டர் போச்சு, என் சாவித்திரியும் போயிட்டாலும். இனிமே அங்க போய் நான் என்ன செய்ய போறேன்? இது பாரு, உன்னோட கனாசமா பேச்சே வேண்டியதில்லை. ஏன்னா இந்த சிவனோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? பிரபு, மார்க்கண்டேயா, ஆவோ என்றால் ஏன் ஹை லெவலுக்கு போகிறாய்? அடிமட்டத்திலே சரி செய்து கொள்ளலாமே. சித்திரகுப்தா. எஸ் பாஸ். விதி டிபார்ட்மெண்டின் சீஃபை கூப்பிடு. அப்படியாகட்டும். செக்டர் 420, கோட் 407, மந்தாகினி, ரிப்போர்ட் ஹியர். காலதேவனுக்கு என் காலை வணக்கங்கள். வா மந்தாகினி, பிரம்மதேவன் ஒரே உருவம் போல் 7 பெயர்களை படைக்கிறார் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும் பிரபு. நல்லது. மார்க்கண்டேயன் போல் உருவம் கொண்ட மற்ற 6 பெயர்களின் விதியை கூறு. அந்த 6 பேர்களில் ஏற்கனவே 3 பேர்கள் இறந்து விட்டார்கள். மீதம் இருந்த 3 பேர்களில் ஒருவன் இங்கிலாந்தில் இருக்கிறான், இன்னொருவன் பூனாவில் இருக்கிறான், மற்றொருவன் மதுரையில் இருக்கிறான். மதுரையா? அவனுடைய விதியை கூறு. அவன் பெயர் கண்ணப்பன். அவன் மதுரையில் மேற்காவணி மூல வீதியில் வசிக்கிறான். அவன் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர். அப்படியா? அப்படி என்றால் கவலை விட்டது. இல்லை பிரபு, அதிலும் ஒரு சிறு சிக்கல் இருக்கிறது. சிக்கலா? வாட் சிக்கல்? அப்படியா? மார்க்கண்டேயா, வேறு வழியே கிடையாது. நீ இன்னும் சிறிது காலம் இங்கு தங்கியே தீர வேண்டும். மிஸ்டர் மார்க், தக்க தருணம் வரும்பொழுது நாங்களே உன்னை பூலோகத்திற்கு அனுப்பி வைப்போம். என்னுடைய அனுமதியின் பேர் சரி. நான் பூலோகம் போறதுக்குள்ள சத்தியமா சாவித்திரி கிழவி ஆயிட போறேன். கர்மம், என் தலையெழுத்து இருக்கேன். யாரதி ஜால்ராஜ்? நல்லா இருக்கேன். தம்பி, என் ஆபீஸ் அட்ரஸ் உனக்கு நல்லா தெரியுமில்ல? அடுத்த படத்துக்கு நீதான் ஹீரோ. ஆமா, இந்த செட்டுக்கு என்ன சார்ஜ் கேட்கறான்? யார் இந்த நியூ பேசி? ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த குடும்பலையா? அடே, நான் அப்படி எந்த கதையும் திருடவே இல்லையே. எந்த பேக்கேஜ் போட்டோம்? இவன் கேட்டு இவன் பெயர் என்னவென்று கூறினாய்? யாரதி ஜால்ராஜ்? ஓஹோ, உமது தொழில்? சினிமா டைரக்டர், திரைக்கதை வசனகர்த்தா, மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன், பாடலாசிரியர் அண்ட் வில்லன். அது சரி, நீர் சினிமா தொழிலுக்கு வருவதற்கு முன் என்ன செய்து கொண்டிருந்தீர்? விவசாயவங்க. விவசாயத்திற்கும் சினிமா துறைக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டும் ஃபீல்ட் ஆச்சுங்களே. ஆமாங்க, ஃபீல்டு தான். அங்க கலப்பைய பிடிச்சாரு, இங்க கிளாப்ப பிடிச்சாரு. அங்க விதைய செலக்ட் பண்ணாரு, இங்க கதைய செலக்ட் பண்ணாரு. அங்க யூரியாவை கலைஞ்சாரு,
தண்ணி அடிச்சாரு, இங்க ரூம் போட்டு தண்ணி அடிச்சாரு. இவன் நன்றாக உழைத்து முன்னுக்கு வந்திருக்கிறான். ஆகவே இவன் கெபாசிட்டியை நாம் மதிப்போம். சித்திரகுப்தா, இவன் பாவ புண்ணியங்களை எடுத்து கூறு. ஆஹா ஆஹா பிரபு, இவன் பாவங்களே அறியாதவன், புண்ணியங்கள் மட்டுமே செய்தவன். முதல்ல இந்த சித்திரகுப்தனை தூக்கி எண்ணெய் கொப்பரையில போடணும். அப்படி என்ன புண்ணியம் பண்ணிட்டான்? இவன் தன் பாடல்கள் மூலமாக உலக மக்களை நல்வழிப்படுத்தியிருக்கிறான் சுவாமி. யோ, அப்படி என்ன பெரிய பாட்டு எழுதிட்டு இருந்தாரு? யார பார்த்து அந்த கேள்வி கேட்கிற? நான் எவ்வளவு பெரிய பெரிய தத்துவ பாடல்கள் எழுதிருக்கேன் தெரியுமோ? அதை நான் சபையில அவுத்து விட்டேன்னு என்னால தெரியுமில்ல? என்ன நீ தத்துவ பாடல்கள் ஏற்றுவாயா? என்ன அப்படியானால் எங்கே என்னை குறித்து 1, 2, 3 இந்த வரிசைப்படுத்தி பாட பார்க்கலாம். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழ். அம்மா, கேவி சுந்தராம்பல் அவர்களே, தங்களை அழைக்கவில்லை அம்மா. இது வேறு விவகாரம். நீங்கள் போய் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நீ பாடு. ரத்தத்தின் நிறமோ சிவப்பு, பாலில் நிறமோ வெளுப்பு, ஓஹோ, கடல் நீர் என்றுமே கரைக்கும், பலே பலே. ஆனால் சர்க்கரை என்றுமே இனிக்கும். இதுதான் ஆண்டவனின் படைப்பு. எப்படிப்பா? ஏயா, நாங்க என்ன அடுத்த வீட்டுக்காரன் படிச்சா நான் சொன்னோம்? போய் யாரா அவன்? இதுதான் ஒரு தத்துவ பாடலோ? இது போன்ற 1000 தத்துவ பாடல்களை நானே எழுதுவேனே. சித்திரகுப்தா, இந்த ஒரு பாட்டுக்காகவே இவன் தண்டிக்கப்பட வேண்டியது. இவனை நன்றாக கொதித்துக் கொண்டிருக்கும் எண்ணெய் குப்பரையில் போட்டு வறுத்து எடுத்துக் கொண்டு வாருங்கள். நானே அவனை கடுத்து சென்று விடுகிறேன். என்ன கப்பலையா? எந்த பக்கம்? இந்த பக்கமா? இந்த பக்கம். இந்த பக்கமா? ஏன் மார்க்கண்டேயா, உங்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் எண்ணெய் குப்பரை என்றால் ஏன் இப்படி சந்தோஷமாக குடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள்? ஐயோ, அங்க எண்ணெய்ங்கிறதே கிடைக்கிறது இல்லைங்க. பாமாயில பார்த்தே பல வருஷம் ஆச்சு. தீபாவளி கூட நாங்க எண்ணெய்னு ஒரு பேப்பர்ல எழுதிதான் தலையிலேயே தேய்ச்சிக்கிறோம். ஓஹோ, அதுதான் விஷயமா? தேங்காய் எண்ணெயில் கடலை எண்ணெயை கலந்த கலப்பட குற்றத்திற்காக கரியலிங்கத்தை மண்ணெண்ணெய் குடிக்க வைத்திருக்கிறேன். பிரபு, நாம் எதிர்பார்த்திருந்த தருணம் வந்துவிட்டது. சபாஷ். மதுரையில் இருக்கிறானே ப்ரொஃபசர் கண்ணப்பன், அவன் மீது நாளையோடு முடிய போகிறது. அப்படியா? அவனுக்கு ஏதோ காலேஜ் செமினாராம். அதற்காக நாளை அவன் சென்னைக்கு செல்ல இருக்கிறான். பிறகு அவன் பயணம் செய்யவிருக்கும் பஸ் விராலிமலை அருகே கவிழப் போகிறது. அதில் அவன் சிக்கி நசுங்கி கூழாகி இறக்கப் போகிறான். மேலே இல்லை, கீழே டயருக்கு அடியே என்று கூறுகிறார். அதை சொல்லவில்லை, மேலே கூறு என்று சொன்னேன். கண்ணப்பனுக்கு பதிலாக மார்க்கண்டேயனை அவன் வீட்டுக்கு அனுப்பி விடுவோம். வெரி குட். பிரபு, மார்க்கண்டேயனிடம் கண்ணப்பன் அட்ரஸை கொடுத்து தள்ளி விடுவோம். வேண்டாம். ஏன்? நான் தான் ஆணையிடுவேன். மார்க்கண்டேயனிடம் கண்ணப்பன் அட்ரஸை கொடுத்து தள்ளிவிடு. சரி. நாராயண நாராயண. யமதர்மா, என்னையா அழைத்தீர்கள் நாரதரே? ஆமாம் யமதர்மா. எக்ஸ் யமதர்மா என்று அழையுங்கள். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தனிமரமாக நிற்கிறேன் நாரதரே, தனிமரமாக நிற்கிறேன். யமதர்மா, காரணம் இல்லாமல் ஒரு நல்ல குடும்ப தலைவனை பிரித்து எடுத்து வந்து விட்டார். அதுவே சிவன் கோபத்திற்கு காரணம். கவலைப்படாதே, உன் பதவியை திரும்ப பெற வழி இருக்கிறது. ஏதாவது இடைத்தேர்தல் வருகிறதா? அதை கூறவில்லை நான். பிறகு என்னதான் வழி நாரதரே? யமதர்மா, முதலில் மார்க்கண்டேயனை இங்கு திரும்ப அழைத்து வந்து விடு. இங்கு இருக்கும் கண்ணப்பனை அவன் வீட்டிலே விட்டுவிடு. உன் மீது என்கொயரி கமிஷன் வராதவாறு நான் பார்த்துக் கொள்கிறேன். உண்மையாகத்தான் சொல்கிறீரா நாரதரே? ஆமாம். போகிறேன். என்னுடைய சகலவித சக்திகளையும் உபயோகப்படுத்துகிறேன். போகிறேன். இதோ போகிறேன் நாரதரே.